திரு ரமண கீதை. அத்தியாயம் 7. சுய விசாரணை. இந்த 7வது அத்தியாயம் பரத்வாஜ முனியின் வழியில் வந்த திரு கார்ஷினிக்கும் ஆசான் ரமணருக்கும் இடையில் நிகழ்ந்த பிரமாதமான உரையாடலை பதிவு செய்கிறது. கார்ஷினி சொன்னார், ஆன்ம சுய விசாரணையின் தன்மை என்ன? அதன் குறிக்கோள் என்ன? மற்ற வழிகளின் மூலமாக இதைவிட மிக அதிகமான நல்ல விளைவுகள் கிடைக்குமா? பகவான் ரமணர் சொன்னார், எல்லா எண்ணங்களின் மொத்த எண்ணிக்கை நான் என்னும் எண்ணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நான் என்ற எண்ணத்தின் மூலாதாரத்தை உள்முகமாக விசாரணை செய்யுங்கள். இப்படி செய்வதுதான் ஆன்ம சுய விசாரணையே தவிர மறை நூல்களை ஆராய்ந்து படிப்பது அல்ல. தான்மையின் மூலாதாரம் தேடப்படும்போது தான்மை மூலாதாரத்தில் ஒன்று சேர்ந்து விடுகிறது. மெய்யான சொரூபத்தின் பிரதிபலிப்பான தான்மையானது மெய்யான சொரூபத்தில் ஒன்று சேரும்போது மெய்யான சொரூபம் மட்டுமே தனது எல்லா பூரணத்துவத்திலும் முழுமையிலும் விளங்குகிறது. ஆன்ம சுய விசாரணைதான் எல்லா துன்பங்களுக்கும் சிகிச்சையும் மருந்துமாகும். அதுதான் எல்லா விளைவுகளையும் பலன்களையும் விட மிக உயர்ந்த பயனும் விளைவும் ஆகும். அதைவிட சிறந்தது வேறெதுவுமே கிடையாது. ஆன்ம சுய விசாரணையை தவிர உள்ள வேறு பயிற்சிகளால் அற்புதமான அமானுஷ்ய சக்திகள் பெற இயலும். ஆனால் இத்தகைய சக்திகளை ஒருவர் பெற்றாலும் சுய விசாரணை மட்டும்தான் முக்தியையும் விமோச்சனத்தையும் அளிக்கும். கார்ஷினி சொன்னார், சுய விசாரணை செய்வதற்கு யார் தகுதியுள்ளவர்? ஒருவர் தமது தகுதியை தானே தெரிந்து கொள்ள முடியுமா? பகவான் ரமணர் சொன்னார், எந்த ஒருவருக்கு ஆன்மீக பயிற்சிகளால் மனம் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது அவருக்கு முன் பிறவிகளில் புண்ணியம் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறதோ, எந்த ஒருவருக்கு உடலை பற்றியும் புலன்சார்ந்த பொருட்களை பற்றியும் விருப்பமின்மை இருக்கிறதோ அவருக்குத்தான் ஆன்ம சுய விசாரணை செய்ய தகுதி இருக்கிறது. எந்த ஒருவருக்கு புலன்சார்ந்த பொருட்களிடையே நடமாட முற்றிலும் விருப்பமில்லாமல் இருக்கிறதோ, எந்த ஒருவர் உடலின் நிலையற்ற தன்மையை உணர்கிறாரோ அவரே சுய விசாரணை செய்ய தகுதி வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. உடலின் நிலையாமையை உணர்வதாலும் புலன்சார்ந்த பொருட்களில் பற்றுதல் இல்லாமல் இருப்பதாலும் இந்த குறிகளால் ஒருவருக்கு சுய விசாரணை செய்வதற்கு தகுதி இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள முடியும். கார்ஷினி சொன்னார், மெய்யை பொய்யிலிருந்து வேறுபடுத்தி அறிந்து கொண்டும் பற்றுதல் இல்லாமல் இருந்தும் சுய விசாரணைக்கு மிகவும் தயாராக உள்ள ஒருவருக்கு புனித குளியல்கள், குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடுகள், ஆழ்நிலை தியானம், புனித அக்னி வழிபாடு, கடவுள் வழிபாடு, தெய்வீக பாடல்கள் பாடுவது, புனித யாத்திரை, விருப்புகளை தியாகம் செய்வது, தானம் செய்வது, கடுமையான பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் உபயோகம் அளிக்குமா? அல்லது இவையெல்லாம் வெறும் நேரத்தை வீணாக்கும் நடவடிக்கைகளா? பகவான் ரமணர் சொன்னார், ஆரம்ப நிலையில் உள்ள தகுதி வாய்ந்த பற்றுதல்கள் குறைந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த செயல்கள் எல்லாம் மனதை மேலும் மேலும் தூய்மையாக்கும். உடல், வாக்கு, மனம் இவற்றின் நற்குணமுள்ள செயல்கள் இந்த செயல்களுக்கு எதிராக உடல், வாக்கு, மனம் மூலமாக செய்யப்படும் தீய செயல்களை அழித்துவிடும். முற்றிலும் தூய்மையான மனங்களை உடைய
ஞானத்தில் முதிர்ந்த ஆசான்களின் செயல்கள் உலகம் முழுவதற்கும் நன்மையளிக்கும். ஞானத்தில் முதிர்ந்த ஆசான்கள் மறைநூல்களின் கட்டளைகளுக்கு பயந்து செயல்களில் ஈடுபடுவதில்லை. அவர்களது செயல்கள் மற்றவர்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் மட்டுமேதான் செய்யப்படுகின்றன. பற்றுதலும் இணைப்பும் இல்லாமலும் எதை செய்கிறோம் என்ற வித்தியாச உணர்வு இல்லாமலும் செய்யும் நற்குணமான புண்ணிய செயல்கள் செய்வது சுய விசாரணையை தடை செய்யாது. குறிப்பிட்ட செயல்களை செய்யாமல் இருப்பது ஞானமுள்ளோர்க்கு பாவமில்லை. ஏனெனில் ஆன்ம சுய விசாரணையே எல்லாவற்றையும் விட மிக புண்ணியமானதும் தூய்மையாக்குவதுமான செயலாகும். ஞானியர்களில் 2 வகைகள் உள்ளன. ஒரு வகை தனிமையில் ஆன்மீக விசாரணை செய்பவர்கள். இன்னொரு வகை மற்றவர்களின் நன்மைக்காக செயல்களில் ஈடுபடுபவர்கள். கார்ஷினி சொன்னார், பகவான், சுய விசாரணையை தவிர முக்திக்காக வேறு பாதைகள் உள்ளனவா? அவை ஒன்றேதானா அல்லது விதவிதமானவையா? பகவான் ரமணர் சொன்னார், மற்ற பாதைகள் ஏதோ ஒன்றை அடைய முயல்கின்றன. சுய விசாரணையானது யார் எத்தனம் செய்கிறாரோ அவரையே தேடுகிறது. மற்ற பாதைகளின் விளைவுக்கு அதிக காலம் தேவைப்படும். ஆனால் இறுதியில் ஆன்ம ஞானம் கிடைக்கும். ஒரே ஒரு எண்ணத்தின் மீது ஆழ்நிலை தியானம் செய்வது மனதை ஒருமுகமாக்குகிறது. இத்தகைய ஒருமுக மனநிலை ஆன்மாவில் உறைவதற்கு வழிகாட்டுகிறது. ஆன்மாவின் மீது ஆழ்நிலை தியானம் செய்பவர் ஆன்மாவை அடைவதை அறியாமல் ஆன்மாவை அடைகிறார். சுய விசாரணை செய்பவர் முழு உணர்வுடன் அறிந்து கொண்டு தன்னையே ஆன்மாவில் இழந்து ஒன்று சேர்ந்து விடுகிறார். தியானம் செய்யப்படும் மேன்மையான சிறந்த விஷயம் அது கடவுளானாலும் வேறொரு புனிதமான ஒன்றானாலும் அது கடைசியில் மாபெரும் அக்னியான ஆன்மாவில் ஒன்று சேர்ந்து விடுகிறது. ஆழ்நிலை தியானத்துக்கும் சுய விசாரணைக்கும் குறிக்கோள் ஒன்றுதான். ஆழ்நிலை தியானம் ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக பரிபூரண அமைதியை அடைகிறது. சுய விசாரணை ஞானத்தின் மூலமாக பரிபூரண அமைதியை அடைகிறது.